எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு ஒரு 2 நாள் முன்னாடி. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். லோனாவாலா ரூரல் போலீஸ் வந்து இப்போது அந்த சௌத்ரி அந்த சேத்தன் சௌத்ரியோடைய 2 வீலரை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த அந்த அக்யூஸ்டு வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த பைக்கை யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து அந்த க்ரைம் நடக்கிற இடத்துக்கு போயிருக்கான். அதை வந்து இப்போ சீஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூனேலேருந்து லோகாஹட் வரைக்கும் வந்து அந்த போகிறதுக்கு அந்த வண்டியை யூஸ் பண்ணியிருக்கான் அந்த சேத்தன் சௌத்ரி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த க்ரைம் இன்சிடெண்ட் நடந்த அன்னைக்கு அவன் அந்த இடத்துக்கு அந்த பைக்கை யூஸ் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன நம்புகிறாங்கன்னா, இந்த 2 வீலர் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு எவிடென்ஸாக அந்த ப்ரோபில் வந்து இருக்கும், இந்த எவிடென்ஸாக அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இன்சிடெண்ட் அந்த க்ரைம் இன்சிடெண்ட் நடந்த அன்னைக்கு அவன் ஹூடி போட்டிருந்தான். அதாவது வந்து ஃபேஸு, அந்த நெக்கு, அது இது தலை எல்லாமே வந்து மறைக்கிற மாதிரி, அதாவது அவன் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத மாதிரி இருக்கிறது. அப்புறம் வந்து ஹெட்ஃபோன்ஸு இதெல்லாம் வந்து சேத்தன் சௌத்ரிகிட்டேருந்து வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. சேத்தன் சௌத்ரிகிட்டேருந்து சீஸ் பண்ண 2 வீலர், அப்புறம் க்ளோத்திங், அதர் ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷனுக்கு வந்து அதில் வந்து அதுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக அப்படிங்கிற, அதில் ஏதாவது க்ளூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அர்லி ஆன் சண்டே போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லோனாவாலா ரூரல் போலீஸ் வந்து சியா கோயலையும் அந்த சேத்தன் சௌத்ரி இந்த 2 பேரையுமே வந்து அந்த க்ரைம் சீன் நடந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதாவது வந்து அந்த சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக, எப்படி இந்த க்ரைமை வந்து அவங்க வந்து பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து காமிக்கிறதுக்காக வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இந்த இடத்துல ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து நடத்தப்பட்டது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது க்ரியேட் பண்ணியிருக்காங்க சீனை, எப்படி அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதும் அந்த இதுவும் நடத்தப்பட்டிருக்கு. எப்படி வந்து எந்த இடத்துல பண்ணி அவங்க வந்து கீழே வந்து அந்த கேத்தன் அகர்வால் அவர் வந்து விழுந்தார் அப்படிங்கிறத பள்ளத்தாக்கில் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது எல்லாமே எவிடென்ஸை வந்து கேதர் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க இன்வெஸ்டிகேஷன். அந்த இதில் வந்து எவிடென்ஸ் இருந்தால்தான் நம்மளுக்கு வந்து அக்யூஸ்டு வந்து அரெஸ்ட் பனிஷ்மெண்ட் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கேதர் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. பூனே ரூரல் போலீஸ் வந்து சந்தீப் சிங் கில் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, அக்யூஸ்டு வந்து கூட்டிகிட்டு போக ரெண்டு கூட்டிகிட்டு போனோம். அங்கே போய் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், அதாவது 1 by 1 அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கங்கிறத வந்து ரீக்ரியேட் பண்ண சொன்னோம், பண்ணாங்க. அது எல்லாமே வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து கேத்தன் அகர்வாலோடைய டெத்து வந்து ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னு தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. அப்புறம் தான் வந்து இதை கொலை அப்படின்னு வந்து மாற்றிருக்காங்க. இதில் வந்து 2 பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இதில் ப்ரைம் அக்யூஸ்ட் யார் அப்படிங்கிறது அது இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. ஏன்னா வந்து சியா கோயலும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, சேத்தன் சௌத்ரியும் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கான். இதில் வந்து 2 பேருமே சேர்ந்து தள்ளிவிட்டாங்களா, இல்லாட்டி வந்து இதர் சியா கோயல் மட்டும் தள்ளிவிட்டாங்களா, இல்லாட்டி அந்த பையன் மட்டும் தள்ளி விட்டானா அப்படிங்கிறது அது இன்வெஸ்டிகேஷனில் தான் இனி இருக்குது அப்படிங்கிறது ப்ரோபில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சியா கோயலோட பேரண்ட்ஸான பிரவீன் கோயலும் பூஜா கோயல் 2 பேருமே வந்து லோனாவாலா ரூரல் போலீஸ் ஸ்டேஷனில் இன்வெஸ்டிகேஷன் அந்த கொஸ்டினிங்காக வந்து கூப்பிட்டு அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்து அங்கே கொஸ்டின் இன்டர்கேஷன் செய்யப்படுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. லோனாவாலா ரூரல் போலீஸ் என்ன அலிஜிடாக சொல்லியிருக்காங்கன்னா, சியா கோயலுக்கு வந்து இந்த கேத்தன் அகர்வால் அந்த பையனை வந்து மேரேஜ் பண்ணுறதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் இவங்க வீட்டில் போட்ட ப்ரெஷர்னால தான் வந்து அந்த பொண்ணு அதை அக்செப்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க போலீஸு. இந்த கேஸ் சம்மந்தமாக சியா கோயலும் அப்புறம் இந்த சேத்தன் சௌத்ரி 2 பேரும் ஜூன் 23 அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் இப்போ கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மேரேஜ் அந்த இது வந்து என்கேஜ்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் ஆனவொன்னே இவங்க 2 பேரும் வந்து சேத்தன் சௌத்ரியும் சியா கோயல் அப்படிங்கிறவங்க 2 பேருமே வந்து 2000 இதுக்கு ஃபோன் கால்ஸுக்கு மேலே நிறைய வந்து பண்ணியிருந்துருக்காங்க. மெசேஜஸ்லாம் கூட அனுப்பியிருக்காங்க.
அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அதெல்லாம் வந்து ஃபுல்லாக டெலீட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து என்னென்னா இப்போ ஃபாரன்சிக் இதுக்கு அனுப்பப்பட்டிருக்கு ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு. இந்த பொண்ணு வந்து கேத்தன் அகர்வால் கிட்ட 1 crore மேரேஜ் பர்ச்சேஸ்க்காக அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. இவங்க வந்து அந்த அதை வந்து வாங்கி இந்த சௌத்ரி கிட்ட கொடுத்துருக்கு. அவன் வந்து ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னதுக்காக அது கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்து நான் 3 இயர்ஸ் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஏன்னா பிஸ்னஸ்லாம் பண்ணோன்னா நம்ம அதை ஸ்டெபிலைஸ் ஆகணும்ல, அதனால் அப்படி சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் வந்து நியூஸ் வந்திருக்கு. இது வந்து அந்த பையனுக்கு ஏதோ ஹேர் கொஞ்சம் பேச்சஸ்லாம் இருந்திருக்கு. அது வந்து இந்த பொண்ணுக்கு வந்து இது அப்புறம் தான் தெரிய வந்தது அப்படிங்கிற மாதிரியும் வந்து நியூஸ் வந்திருக்கு. அதனாலேயுமே இந்த பொண்ணு வந்து அந்த பையனை தள்ளி விட்டுருச்சு, கொலை பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க கேத்தன் அகர்வாலை. பிரவீன் கோயல் அந்த பொண்ணோட அப்பா வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறாரு. ஆனால் சாஹில் கோயல் அந்த பொண்ணோட அண்ணா வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, எங்களுக்கு வந்து எனக்கு தெரியும் அப்படின்ட்டுருக்கான். பட் அவனுக்கு மட்டும்தான் அவங்க ஃபேமிலியில் தெரியும், மற்றவங்க யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறதுனால அவன் வந்து அங்கே பாலிக்கு போகும்போது ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணை கூப்பிட்டானா. ஏன்னா அந்த பொண்ணு ரிஃப்யூஸ் தான் பண்ணியிருக்கு போகிறதுக்கு. வேறு இந்த பாஸ்போர்ட்லாம் கூட கிழிச்சு போட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நியூஸ் வந்திருந்தது. அதனால் கூட இருக்கலாம். அதை வந்து இனி இன்வெஸ்டிகேஷனில் தான் இருக்குது. இனி நிறைய பிரேக் த்ரூ இருக்கும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ப்ரைம் அக்யூஸ் யார், இல்லை 2 பேருமே சேர்ந்து வந்து தள்ளி விட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயல் செஞ்சவங்களுக்கு கடுமையான தண்டனை வந்து கொடுத்தால் மட்டுமே இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.